மதுரை மேலமாசி வீதி இன்மையிலும் நன்மை தருவார் வரலாறு. பொதுவாக எந்த கோயிலுக்கு போனாலும் சிவலிங்கத்தை நம்ம முன்புறத்துல தரிசிப்போம். ஆனா இந்த கோயில மட்டும் தான் லிங்கத்தை பின்புறத்துல தரிசிக்க முடியும். எதுக்குப்பா போய் லிங்கத்தை போய் பின்புறத்துல போய் தரிசிக்கணும்னு கேட்டீங்கன்னா, மேற்கு நோக்கி அமர்ந்து சிவபூஜை செய்யணும்ன்றதுதான் நியதி. இதனாலதான் இங்குள்ள லிங்கத்தை பின்புறத்துல தரிசிக்கிறோம். சரி, இங்க இருக்க சிவபெருமான் தன்னை பூஜை செய்யறாரு. அது ஏன்னு கேட்டீங்கன்னா, முன்னொரு காலத்துல மதுரை ஆண்ட பாண்டிய மன்னனுக்கு மகளாக பிறந்த மீனாட்சியை சிவபெருமான் மணந்து கொண்டதுக்கு பிறகு எந்த செயலும் செய்யறதுக்கு முன்னாடி சிவலிங்க பூஜை செய்யணும்ன்றதுதான் நியதி. இதனாலதான் சிவபெருமான் தன்னைத்தானே பூஜை செஞ்சிருக்காரு. இதனாலதான் சிவபெருமான் லிங்கத்தை பிரதிஷ்டை செய்வது போல இருக்கு. இப்பிறப்புல செய்யற பாவங்களுக்கு இனி வர்ற பிறவியில தான் நமக்கு மன்னிப்பு கிடைக்கும். ஆனா இப்பிறப்பில செஞ்ச பாவத்தை இப்பிறப்பிலேயே மன்னித்து தருவதால்தான் இங்குள்ள சிவபெருமான் இன்மையிலும் நன்மை தருவார் என்று அழைக்கப்படுறாரு. அது மட்டும் இல்லாம இது மதுரையின் பஞ்சபூத ஸ்தலங்கள்ல இது நிலம்னு சொல்றாங்க. இன்னொன்னு, சிவன் கோயில்ல சண்டிகேஸ்வரருக்கு வழிபாடு அவ்வளவா இருக்காது. ஆனா இந்த தலத்துல சண்டிகேஸ்வரருக்கு பக்தர்கள் விசேஷ பூஜை செய்து வழிபடுறாங்க. இப்படி செய்யறதுனால சண்டிகேஸ்வரர் தங்கள் பிரச்சனைகளை சிவபெருமானிடம் பரிந்துரைப்பதாகவும், இதனாலதான் இவருக்கு பரிந்துரைக்கும் சண்டிகேஸ்வரன் அழைக்கப்படுறாரு. அது மட்டும் இல்லாம இத்தலம் பூலோக கைலாயம்னு அழைக்கப்படுது. அதே போல இது மதுரையின் பஞ்சபூத ஸ்தலங்கள் இது நிலம்ன்றனால புதுசா யாரும் கட்டடம் கட்டுறவங்க கட்டடம் கட்டுறதுக்கு முன்னாடி இங்கு வந்து பிடிமண் எடுத்து வழிபட்டதுக்கு பின்னாடி தான் கட்டடம் கட்ட ஆரம்பிக்கிறாங்க.